தேவன் கொடுக்கிற சமாதானம் அது என்றென்றைக்கும் நம்ம கூட நிலைத்து நிற்கக்கூடிய சமாதானமாக இருக்கிறது. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏனென்றால் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த சமாதானம் நமக்குள் இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏசாயா 48:22 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன கொடுக்கிறார்னா சமாதானத்தை கொடுக்கிறார். நீங்கள் அவருடைய ஜனமாக மாறணும், அவருடைய பிள்ளையாக மாறணும். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராகிலும் இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் அவருடைய ஜனமாக வந்துடுங்க. அவருடைய பிள்ளையாய் மாறுவதற்கு உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து ஒப்பு கொடுங்க. இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், என்னை உமக்கு தருகிறேன் என்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் அவருடைய ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுத்துட்டு அந்த சமாதானத்தோடு சேர்த்து சில ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார்.